உங்க இதுல இருந்து பார்த்தா எனக்கு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஐ மீன் உங்க சைடுல இல்ல. உங்க டைரக்டர்ஸ் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. கல்லூரி படத்தோட இயக்குனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாடோடிகள். அதுக்கப்புறம் சசிகுமார் சார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான டைரக்டர்ஸ். கல்லூரி ஆகட்டும், நாடோடிகள் சசிகுமார் சார் எல்லாமே. சடனா எல்லாமே வந்து ஆக்டிங்ல இறங்கிட்டாங்க. படமே பண்றது இல்லண்ணே. நல்ல படங்களே வரதில்லண்ணே. உண்மையில சொல்றேன். ஒரு மாரி அது இது கொஞ்சம் கோவமா கூட இருக்குன்னு இது வச்சுக்கோங்களேன். வந்து சிம்பிள். என்ன மேட்டர்னா, பாலாஜி சக்திவேல் சாருக்கு வந்து அ அ கல்லூரிக்கு அப்புறம் வந்து வழக்கெண் பண்ணாரு. வழக்கெண் 18 இங்க பண்ணாரு. அ வழக்கெண் 18 பண்ணாரு. அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு. அது ரிலீஸே ஆகல. ஆமா. ஸோ, அப்போ ரிலீஸ் ஆகாம இருக்கும் பட்சத்தில, சக இயக்குனர்கள் வந்து, "சார் நீங்க நடிச்சா நல்லாருக்கும் சார்ன்னு" சொல்லி அப்படியே கூட்டு போறது. அப்போ அப்படியே போம்போது, அது ஒரு படம் நடிப்போம். அப்புறம் வந்து, "சார் என்ன சார் அவருக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா? நமக்கு பண்ண மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு அப்படியே பிஸி ஆகுறதானே தவிர, அவங்க முழு நேரமா வந்து அ அத நோக்கியே போணும்ல. அவங்க வந்து ப்ராப்பர் டைரக்டர். பாலாஜி சக்திவேல் சார், சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் எல்லாம் ப்ராப்பரான டைரக்டர், சக்சஸ்ஃபுல் டைரக்டர். இந்த மண்ணையும், மக்களையும் என்ன குடுத்தா அவங்க விரும்புவாங்கன்னு தெரிஞ்ச டைரக்டர்ஸ். அ அவங்கள வந்து சக இயக்குனர்கள் நடிகரா கன்வே பண்ணி, கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. அது கம்ஃபர்ட்டா இருக்கு. அப்படின்றனால போறாங்க. அப்படி இருந்தாலும் சமுத்திரக்கனி அண்ணன் அப்படியே வந்து வந்து டைரக்ட் பண்றாரு. இப்ப கூட வந்து ஸ்கூல் பசங்கள வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. அ பாலாஜி சார் வந்து பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். சசி அண்ணன் பெரிய லெவல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு பண்ணிட்டு பீரியட் இருக்காரு. ஃபிலிம் வந்து விஜய் சாருக்கு ஒண்ணு ம். சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு போற மாரி இருந்துச்சு. இவங்க அவர் 1 வருஷம் 2 வருஷம் ஒதுக்கி பண்றதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கணும் அண்ணனுக்கு. ஸோ நடிச்சுட்டு அப்பதான் இருக்கிறதுனால. வந்து அத ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படத்த நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு உள்ள ஒரு 10 படம் ஆர்டிஸ்ட்டா நடிக்க வேண்டிய சூழல உண்டு பண்ணிறாங்க. மத்த தயாரிப்பாளர்கள் அ டக்கு டக்குன்னு அட்வான்ஸ் போட்டு வாங்க நடிங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. 10 இயக்குனர்கள் அப்படிதான் தள்ளி போதே தவிர, மத்தபடி நீங்க சொன்ன பாலாஜி சக்திவேல் சார், சமுத்திரக்கனி, சசிகுமார்லாம் தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத இயக்குனர்கள். ஸோ என் குருநாதர் எல்லாமே எவர் கிரீன். ஆமா. இன்க்ளூடிங் வசந்தபாலன் சார். ஆமா. அவர் தான் நடிக்கலல்ல. அவர் மட்டும் தான் நடிக்கல. அதுவும் அப்புறமா கேட்கலான்னு இருந்தேன். அநீதி அவர் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி ஆக்டிங் சைட்ல யாரும் கூப்பிடல. மேபி வந்து இந்த பேட்டிக்கு அப்புறம் வசந்தபாலன் சார கூட நடிகரா வந்து நீங்க வந்துரலாம். அவ்வளவுதான். யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஐயோ! அப்ப அதுவும் போச்சா? அப்படின்னு அதுவும் போச்சாதான்.